ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வின் ட்ரா வந்து 811. இதுக்கான கேல்குலேஷன் முதல்ல ஃபஸ்ட்டு பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நேற்று அக்ஷயா ரிசல்ட் நம்பர் எடுத்திங்கன்னா 976. இப்போ இதில் நான் ஏ போர்டில் எடுத்த நம்பர் வந்து 97 நம்பர் நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ 7, 9 இந்த ரெண்டு நம்பருமே பாஸ் ஆகிடுச்சு. ஏ போர்டில் வந்து 9 தான் பாஸ் ஆகிருந்தது, ஓகேவா. பி போர்டு பாஸ் ஆகலை. ஆனால் 9, 7 நம்ம எடுத்த ஏ போர்டு நம்பரே வந்து ஏபி போர்டில் கொடுத்துட்டாங்க. இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அக்ஷயா வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி தான் இந்த 7, 9 நம்பர் ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இதில் 9 பாஸ் ஆகிருந்தது. இப்போ 5 நம்பர் நம்மளுக்கு அக்ஷயா ரிசல்ட்டில் ஒரு வாரத்தில் இருந்தால் அதுக்கு அடுத்த வாரம் இங்கே 7, 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9, 5, 7, இங்கே 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7, இங்கே 5 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 9. இப்போது நேற்று ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்வார அக்ஷயா ரிசல்ட்டில் ஏ போர்டில் 5 இருந்ததுனால இப்போ நேற்று ரிசல்ட்டுக்கு 7, 9 இந்த ரெண்டு நம்பருமே ஏ போர்டில் எடுத்திருப்பேன். 9 மட்டும்தான் நேற்று ரிசல்ட்டில் ஏ போர்ட்லேயே பாஸ் ஆகிருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து ஃபஸ்ட் மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து வின் வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர். இப்போ போன வாரம் வின் நம்பர் வந்து 496. 6 நம்பர் நம்மளுக்கு வின் ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 3 இல்லைன்னா 7 ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கும். அதனால் நான் வந்து இந்த ரெண்டு நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்டில் எடுத்திருப்பேன். இதெல்லாம் வந்து இந்த வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இங்கே 946, அதுக்கு அடுத்த வாரம் 632, அதுக்கு அடுத்த வாரம் 065, அதுக்கு அடுத்த வாரம் 132, இங்கே 416, அதுக்கு அடுத்த வாரம் 705, இங்கே 866, அதுக்கு அடுத்த வாரம் 168, அதுக்கடுத்து 768, அதுக்கு அடுத்த வாரம் 496. அதாவது போன வார்த்தை நம்பர் 496. இங்கே 6 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 3, 6, 6ன்னு இருக்கும்போதே கூட அதுக்கு அடுத்த வாரம் 3, 6 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7, இங்கேயும் 6, 6, 7 எப்படி எடுத்திங்கன்னா 2 தடவை 6 இருக்குது. இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 3 இல்லைனா 7 பாஸ் ஆகலாம். நான் வந்து ரெண்டு நம்பருமே இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஃபஸ்ட்டு ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து வின் வீக்லி சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு நம்பர் தான். 6 நம்பர் நம்மளுக்கு வின் ரிசல்ட்டில் இருந்தாலே இல்லை 2 தடவை 6 பாஸ் ஆகிருந்தாலோ அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டு 3 இல்லைனா 7 முடிஞ்சிருக்கும். அதனால் இந்த 3, 7 இந்த ரெண்டு நம்பருமே ஃபஸ்ட்டு இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்டில் எடுத்திருப்பேன். இது எல்லாமே வீக்லி சார்ட் நம்பர் தான். இப்போது இங்கே 6, 6 ஓகேவா. இங்கே வந்து 3 பாஸ் ஆகிருக்கும். இல்லை 6 இருக்கும்போதே அடுத்த வாரம் 3, 6, 6ன்னு இருக்கும்போதே கூட அதுக்கு அடுத்த வாரம் 3, 6 இருக்கும்போதே அதுக்கு அடுத்த வாரம் 7, 6, 6 அதுக்கு அடுத்த வாரம் 7. இப்போ போன வாரம் வின் ரிசல்ட்லேயும் 6, அதுக்கு முன் வாரம் வின் ரிசல்ட்லேயும் 6 இருக்குது. அப்போ இந்த வாரம் ரிசல்ட்டு இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 7 இல்லைன்னா 3 இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர் ரிப்பீட் ஆகலாம். நான் வந்து இந்த ரெண்டு நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தட் பார்த்தீங்கன்னா இதுவுமே சார்ட் கம்பேரிஷன் தான். இப்போ போன வாரத்தை வின் நம்பர் வந்து 2, 2, 4, 4, 9, 6 இதான் 6 டிஜிட் நம்பர். போன வாரம் ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்டு நம்பர் பார்த்தீங்கன்னா 4, 4ன்னு இருக்கும். இப்போ இதே மாதிரி வீக்லி சார்ட்டில் பாஸ் ஆன ஒரு 2 செட் ரிசல்ட் எழுதியிருப்பேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 6, 3, 7, 7, 5, 0 அதுக்கு அடுத்த வாரம் வின் நம்பர் 579. இப்போ இங்கே 2, 8, 1, 1, 4, 6 அதுக்கு அடுத்த வாரம் வின் நம்பர் 871. இப்போ போன வாரம் வின் நம்பர் 2, 2, 4, 4, 9, 6. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா வின் ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பரும் ஏ போர்டு நம்பரும் ஒரே மாதிரி பாஸ் ஆகிருந்தால் அந்த ரெண்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். இப்போ இங்கே 7, 7, 49னா அதுக்கு அடுத்த வாரம் லாஸ்ட்டில் சி போர்டில் 9 பாஸ் ஆகிருக்கலாம். இப்போ இங்கே 1, 1ன்னு இருக்கா, 1 × 1 எடுத்தாலும் 1 தான். அதுக்கு அடுத்த வாரம் ரிசல்ட்லேயும் 1 பாஸ் ஆகிருக்கும். இப்போ போன வாரம் 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்டு நம்பர் 4, 4, 4 நாள் பெருக்கல் பண்ணுறோம்னா 16, 16னா 1 இல்லைனா 6 பாஸ் ஆகலாம். நான் வந்து இந்த ரெண்டு நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் சி போர்ட்லேயே எடுத்துறேன். ஏன்னா இங்கே நம்ம பெருக்கல் பண்ணி எடுத்த நம்பர் வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். 7, 7, 49னா இங்கே 9 அதுக்கு அடுத்த வாரம் சி போர்டு, 1, 1, 1னா அதுக்கு அடுத்த வாரத்தில் சி போர்டில் 1. இப்போ 4 நாள் எடுத்தால் 16, 16னா 1, 6 இந்த ரெண்டு நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் சி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ இதுவுமே வந்து வீக்லி சார்ட் தான். ரெண்டாவது மெத்தடுமே வின் ரிசல்ட்டில் இருக்கிற 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்டு நம்பர் ஒரே மாதிரி இருந்தால் அந்த ரெண்டு நம்பரை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 7, 7, 49னா இங்கே 9, 1 × 1, 1 தான். 1 அதுக்கு அடுத்த வாரம் இருக்கும். 4 நாள் 16னா 1, 6 இந்த ரெண்டு நம்பருமே இப்போது இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்ட்லேயே எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து அக்ஷயா வின் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே எடுத்த நம்பர் தான். இப்போது நேற்று அக்ஷயா நம்பர் 976. பி போர்டில் 7 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற அக்ஷயா, அதாவது வின் ரிசல்ட்டில் 8 பாஸ் ஆகிருக்கும். இப்போது இங்கே அக்ஷயா ரிசல்ட் நம்பர் 478, அதுக்கு அடுத்த நாள் வின் 866. இப்போ அக்ஷயா ரிசல்ட் நம்பர் 876, அதுக்கு அடுத்த நாள் வின் 768. இப்போ நேற்று அக்ஷயா நம்பர் 976. இங்கே பி போர்டில் 7 இருக்கும்போதே
அதுக்கு அடுத்த வார வின்வின் ரிசல்ட்டில் ஏதாவது ஒரு போர்டில் 8 பாஸ் ஆகிருக்கு. இது ஜென்ரலாக எடுக்கிற மெத்தட். பி போர்டில் 7 இருந்தால் அதுக்கு அடுத்த வாரத்தில் 8 இருக்குது. இப்போ நேற்று ரிசல்ட்டில் பி போர்டில் 7 தான். அப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு 8 பாஸ் ஆனால் இந்த நம்பர் வந்து பி போர்டிலே எடுத்திருப்பேன். இதுவுமே ஜென்ரலாக சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். அக்ஷயா ரிசல்ட்டில் பி போர்டில் 7ன்னு பாஸ் ஆன ரிசல்ட்டு ஒரு 2 செட்டு ரிசல்ட்டு. இப்போ நேற்றைய நம்பரும் பி போர்டில் 7 இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் வின்வினில் 8 பாஸ் ஆகிருக்கும். அதனால தான் இங்கே 7, 8 இந்த இடத்துலையும் 7, 8. இப்போ நேற்றைய நம்பரில் 7 இருக்கிறதுனால இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் 8 வந்து பி போர்டில் எடுத்திருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேல்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3, 7, பி கேல்குலேஷன் 8, சி போர்டில் 1, 6. எந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 381, 386, 781, 786. அடுத்து ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 38, 78, பிசி 81, 86, ஏசி வந்து 31, 36, 71, 76. இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இப்போ இங்கே அக்ஷயா வின்வின் சார்ட் பி போர்டில் அக்ஷயாவில் 7 இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் வின்வினில் 8 பாஸ் ஆகிருக்கலான்னு சொல்லியிருப்பேன். இப்போ அடுத்து 3வது டிஜிட் நம்பர் ஏ போர்டு நம்பர் வின்வினில் சேமாக இருந்தால் அந்த 2 நம்பரை பெருக்கல் பண்ணி 4 நாள் 16, 1, 6 சி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து 6ன்ற நம்பர் நம்மளுக்கு வின்வின் ரிசல்ட்டில் இருந்தாலே அதுக்கு அடுத்த வாரம் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 3, 7 பாஸ் ஆகலான்ட்டு இந்த 2 நம்பர் ஏ போர்டில் எடுத்திருந்தேன். இப்போ இந்த நம்பர் எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இந்த நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி டைப் பண்ணுறதா இருந்தாலும் உங்கள் கேல்குலேஷன் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நான் இப்போ எல்லா நம்பருமே சொல்லியிருப்பேன். ஏ போர்டில் 3, 7, பி போர்டில் 8, சி போர்டில் 1, 6. பாக்ஸ் வந்து 381, 386, 781, 786. ஏபி, பிசி, ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி 38, 78, பிசி 81, 86, ஏசி வந்து 31, 36, 71, 76. இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கேல்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.